தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டக்கூடாது என சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவு. பிரஸ், போலீஸ், TNEB என பல்வேறு விதங்களில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்ற ஆணை. தனியார் வாகனங்களில் வழக்கறிஞர், மருத்துவர் என்றும் ஸ்டிக்கர்கள் ஒட்ட தடை. வரும் 1ஆம் தேதிக்குள் அனைத்து ஸ்டிக்கர்களையும் அகற்ற உத்தரவு. குற்ற பின்னணி உள்ளவர்களும் ஸ்டிக்கர்கள் ஒட்டிக்கொள்வதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை விளக்கம். 2ஆம் தேதி முதல் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் அலர்ட். மே 2ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை. கடும் வெயில் காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். அருவிகளிலும் குளித்தும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் செஸ் வீரர் குகேஷ். 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலை வழங்கப்பட்டது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து மே 13ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. தென்காசி அருகே திவ்யா ஸ்நாக்ஸ் என்ற கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திடீர் சோதனை. ரசாயன பொருட்கள் கலந்து தயாரிக்கப்பட்ட 323 கிலோ கார வகை உணவுப் பொருட்கள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் மாயார் ஆற்றில் யானைகளை குளிக்க வைக்கும் பாகன்கள். சுட்டெரிக்கும் வெப்பத்தை தணிக்கும் வகையில் நடவடிக்கை. பின்பக்க கண்ணாடியே இல்லாமல் பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து. வேளாங்கண்ணியிலிருந்து நாகை சென்ற அரசு பேருந்தின் அதிர்ச்சி வீடியோ. பட்டினப்பாக்கத்திற்கு மீன் வாங்க வந்த கூட்டத்தால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். 4000 கொடுத்து வாங்கிய பழைய மீனை கொடுத்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. இருக்குதுங்க. 4500 ரூபாய் கொடுத்து வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? ஏமாத்து ஃப்ராடு தானே இது. ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆமா, ஃப்ராட் தானே பண்ணிட்டு இருக்காங்க இங்க. இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு காங்கிரஸ் வெட்கப்படுகிறது. கர்நாடக பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. அமேதியில் ராகுல் காந்தியும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியும் போட்டியிட காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்துள்ளதாக தகவல். இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. மணிப்பூரில் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்ட 6 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. வரும் 30ஆம் தேதி மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு.
இளம்பெண்ணின் அனுமதியின்றி வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்பால் ரேவண்ணா குறித்து புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவு. தேவகவுடாவின் பேரன் பிரஜ்பால் ரேவண்ணா ஜெர்மனி சென்றுவிட்டதாக தகவல். பாலியல் வன்கொடுமை வீடியோ வெளியான நிலையில் தப்பியோட்டம். டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சிங் லவ்லி ராஜினாமா. ஆம் ஆத்மியுடனான கூட்டணியை கண்டித்து முடிவு. குஜராத்தில் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக வெளிநாட்டினர் பேரணி. கார்களில் பாஜக கொடியையும் தங்கள் நாட்டு கொடியையும் கட்டிக்கொண்டு ஊர்வலம். கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக ஆம் ஆத்மி சார்பில் வாக்கத்தான். வாக் ஃபார் கெஜ்ரிவால் கோஷத்துடன் ஏராளமானோர் பங்கேற்பு. இந்தியாவில் மாட்டிறைச்சி நுகர்வை அதிகப்படுத்த காங்கிரஸ் திட்டமிடுகிறது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்பூரில் அகிலேஷ் யாதவ் மகள் அதித்தி யாதவ் பிரச்சாரம். தனது தாய் டிம்பிள் யாதவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. இல்லாத ஒன்றை கற்பனையாக நினைத்து பிரதமர் பேய்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் காட்டமான விமர்சனம். மும்பையில் காலையிலேயே பிரச்சாரத்தை தொடங்கிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பூங்காவில் வாக்கிங் சென்றபடி மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. 124 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் புதிய கிரகம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிப்பு. K2-18b என பெயரிடப்பட்ட கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் விண்வெளி ஆய்வாளர்கள் ஆச்சரியம். IPL தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கேப்டன் சஞ்சு சாம்சன், துருவ் ஜுவரல் அதிரடி ஆட்டத்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. IPL கிரிக்கெட் இன்று 2 லீக் ஆட்டங்கள். முதல் போட்டியில் குஜராத் பெங்களூரு அணிகளும், மற்றொரு ஆட்டத்தில் சென்னை ஹைதராபாத் அணிகளும் பல பரீட்சை.